தன் வேலைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். அவிட்ட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எப்பொழுதும் என்னக்கா வேலைன்னா வெள்ளைக்காரன்ற மாதிரி தான் வேலைக்கு எப்போதும் அதிக முக்கியத்துவம். அதுவும் குறிப்பா என்னன்னாக்கா, அது 3, 4 பாதத்துல பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் தொழில் சார்ந்த ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதே 1, 2 பாதத்துல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பொருட்களை வாங்கி, ஆடம்பர பொருட்களை வாங்குறது, இல்ல நெறைய பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹேண்ட் கார்ஸ மாத்திக்கிட்டே இருப்பாங்க. கார மாத்துறது, இல்ல புதிய பொருட்கள வாங்குறது, வீட்டை அலங்காரம் பண்ணுவது, இந்த மாரியான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா, குறிப்பா அவிட்டம் 1, 2 பாதத்துல இருக்கவங்க என்னன்னாக்கா, இவங்க அம்மாவ நல்லபடியா வச்சுட்டாவே போதும். இவங்க வாழ்க்கையில சிறப்பான விஷயம் இருக்கும். ஏன்னா, இவங்க அம்மாவுக்கு தேவையான பணிவிடைகளை செய்யும்போது, இவங்க எதிர்பார்த்த தொழில்ல லாபம் என்பது கிடைக்கும். மனமகிழ்ச்சிக்கான வாய்ப்புகள் இருக்கும். வீடு மேல வீடு கட்டிக்கிட்டே போகும். அதே 3, 4 பாதங்கள் அவிட்ட நட்சத்திரக்காரத்துல எப்போதும் தொழில் என்பது இவங்களுக்கு அழுத்தமா இருக்கும். ஏதாவது தொழில் சார்ந்த முயற்சி, புதிய தொழில் பண்ணணும், தொழிலை இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயங்கள நண்பர்களோட சேர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். ஆனா ஒண்ணுமே நகராது. ஏன்னா 3, 4 பாதத்துல இருக்கவங்க கிடைத்த தொழிலை நீங்க செஞ்சுக்கிறது தான் உங்களுக்கு விஷயம். ஏன்னா எப்பொழுதும் என்னன்னாக்கா, ஒரு வேலைய விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போவோம். அதுக்கப்புறம் யோசிப்போம், அந்த வேலையே பெஸ்ட்டா இருக்கு அப்படின்ற மாரி. ஸோ இருக்கக்கூடிய வேலையை சிறப்பா செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில உயரம் என்பது இந்த காலகட்டத்துல இருக்கு. நெறைய பேருக்கு புதிய தொழில் ஒப்பந்தம் பெரும்பாலும் என்னன்னாக்கா, இந்த அவிட்டம் 3, 4 பாதங்கள்னாக்கா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் துறை, பில்டிங் அந்த மாரியான துறையில நெறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாமே புதிய ஒப்பந்தங்கள், புதிய வேலைக்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும். இல்ல புதிய பில்டிங் கட்டுறது அந்த மாரி விஷயங்களுக்கு நெறைய பேர் என்னங்க மெக்கானிக்கல் துறையில இருக்கவங்க நெறைய வளர்ச்சி என்பது இந்த காலகட்டத்தில இருக்கு. ஸோ எந்த துறையை செய்தாலும் அதை விரும்பி செய்யும்போது அதில எதிர்பார்த்த வளர்ச்சி என்பது உங்களுக்கு கிடைக்கும்.